எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. இன்றைய கிரைம் பேட்டர் அலர்ட் எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். சில நேரம் உண்மைகளை நாம ஆதாரபூர்வமா நிரூபிக்கல அப்படின்னா அது பொய்யான சாட்சிகளால முறியடிக்கப்பட்டுரும். அந்த உண்மை ஜெயிக்கணும் அப்படின்னா நாம பொய்களை எதிர்த்து போராடணும். ஒரு பொய்ங்கிறது வேக வேகமா போய் கடைசியில அது தோத்து போயிடும். ஆனா உண்மை அப்படிங்கிறது மெதுவா போய் கடைசியில அது ஜெயிச்சிடும். ஒரு உண்மை வெற்றியோட பாதையையும் அதோட விதியையும் மாத்திரும். இந்த கதையை பாத்தீங்கன்னா எங்களோட 30 நாட்கள் 30 பட்டியல் என்ற கதையில இருந்து நாங்க எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எங்களோட எக்ஸ்பர்ட்டும் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டரா இருக்கிற ஷாகில் ஜோஷி. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷாகில் ஜோஷி. இன்றைய எபிசோட்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். யாருக்குமே தெரியாத கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நீங்க கேட்கறது ரொம்ப அவசியம். ஒரு நகரம், அற்புதமான நகரம். அங்க உயரமான கட்டிடங்களும் அகலமான சாலைகளும் இருக்குது. அப்படிப்பட்ட நகரத்தை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கதையா சொல்ல போறேன். ஆண்களும் பெண்களும் அவங்களோட கனவை துரத்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்புறம் கனவுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒண்ணு. ஒவ்வொருத்தவங்களோட கனவுமே வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த நகரத்தோட வளர்ச்சியும் அங்க இருக்கிறவங்க பரபரப்பா வாழ்கிற வாழ்க்கையும் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட ஒழுக்கத்தை நாசம் பண்ணிருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் ஒரு குற்றம் நடக்கும் போது வெளியே தெரிய வரும். இன்றைய கதை என்னன்னா, அந்த நகரத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்த அழகான ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும்னு அவ ஒரு கனவு கண்டா. அந்த கனவை அவ நிறைவேற்றினால. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க பண்ண தப்பால அவளோட வாழ்க்கையே வீணா போச்சு. அப்போ நடந்த அந்த தப்பு மூலமா அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு. வாழ்க்கை ஒருபோதும் சவால்களை வீசுறதை நிறுத்தவே நிறுத்தாது. ஆனா அந்த சவால் ரொம்பவே விசித்திரமானது. இந்த வலியால என்னோட வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. அவளுக்காக நான் எதுக்கு அழுதேன்? அவளை நம்பணுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு தந்திரமா என்ன? இது ஏன் போலீஸ்காரனா இருக்கக்கூடிய என் மனசுல அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு? ஒருவேளை அப்ப நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்? ஒருவேளை நான் பார்த்த அந்த சம்பவம் கற்பனையா இல்ல உண்மையா இருக்குமா? சார், இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருக்கு. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடுக்க கூட இடம் இல்லாம எனக்குன்னு யாராவது அடைக்கலம் கொடுப்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். விக்டிமோட பேர் சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. யார் அந்த விக்டிம்? ரேப் பண்ணாங்களே அந்த பொண்ணு, சூசன் பெர்னாண்டஸ். குட் ஈவினிங் இந்தியா. உங்க சுசன் கூட சேர்ந்து முதியவர் சிங்க நீங்க பாட போறீங்க. நான் சொல்றது உங்க கை சைஸ் தான் இருக்கும். அது ரொம்பவே சின்னது. 400 கிராம் ரத்தத்தை உள்ள வச்சிருக்கும். அதை பார்க்கறதுக்கு ரக்க மாதிரி இருக்கும். அதோட வேலை என்னன்னா, சில சமயம் உள்ள இருக்கும், சில சமயம் வெளியில தள்ளும். அது நம்ம ரத்தத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட இணைக்கப்பட்டிருக்கு. அதோட சத்தம் எப்படி இருக்குன்னா, டப் 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 டப். நீங்க நினைக்கிறது சரிதான். நான் நம்ம இதயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம இன்னைக்கு இந்த இதயத்தை பத்தி நம்ம ஷோல பேச போறோம். இந்த இதயத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு கேட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க இதயம் என்ன சொல்லுது அப்படின்னு எனக்கு 5646ங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க அனுப்புற மெசேஜ கண்டிப்பா இந்த ஷோல நான் படிப்பேன். 84.6 FM சேனல்ல எனக்கு பிடிச்ச பாட்டை உங்க ஃபேவரட் சேனல்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓ மை காட், வெறும் ஒரு நிமிஷத்துல 7 லட்சத்துக்கு மேல மெசேஜஸ் வந்திருக்கு. யூ ஆர் ராக்கிங். அரளிப்பா, அடுத்த ஷாட் உன்னோடது. நீ ஒன்று வேலை பண்ணு. உங்களோட ஷோவை 5 நிமிஷம் லேட்டாக பண்ணுங்க. சார், 5 நிமிஷம் போதுமா என்ன? என்னோட முழு ஸ்லாட்டையும் எடுத்துக்கோங்க. ஓ கமான் அனு, கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இங்கே பாரு, சூசனோட ஷோ எப்படி போகுது நீயே பாரு. ஒருவேளை உன்னோட ஷோவும் ஜெயிச்சதுன்னா நீயும் பெரிய ஆள் ஆகலாம். நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னு நினச்சிக்கோ. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, சூசனோட ரேட்டிங்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இல்லை? ஹோ 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 ஹோ. இந்த ஷோ மூலமா இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களோட இதய துடிப்பு எனக்கு கேட்குற மாதிரியே ஃபீலாக இருக்கு. தப் 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 பீப் 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 பீப். எங்களுக்கு இப்போ ஏராளமான மெசேஜ் வந்திருக்கு. ஓ காட், இந்த நேரத்தில் தான் கரண்ட் போகணுமா என்ன? ஆட என்னம்மா, இதுக்காக கோவப்படலாமா? இந்த ரேடியோ அப்படியே ஒதுக்கி வை, ஒரு வேலை பண்ணலாம். நாம இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வரலாமா? போகலாம். ஓகே, கிளம்பு கிளம்பு கிளம்பு.
உங்ககிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது. நாம் பார்க்குற ஓட்டிக்கு இவங்க எக்ஸ்ட்ரா கூட பேமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. இப்படியே பண்ணாங்கன்னா நான் வேறு சேனலுக்கு தான் போய் வேலைக்கு சேரணும். நோ, நீ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாத. நான் உன்னோட இன்சென்டிவ் பற்றி கண்டிப்பாக எம்டி கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ. அங்கே பாருங்க, உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு. ஓகே பாய், குட் நைட். குட் நைட். போகலாம். நாம எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சரி வா கிளம்பலாம். அப்பா, நீங்க முதல்ல அம்மா எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க. ஹாய். என்ன சூசன், உனக்காக நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? மற்றவங்க டைம் பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இத்தனை வருஷத்துல நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லேட்டாக வந்திருக்கேன். நான் உனக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். என்ன பழி வாங்குறியா? நீ ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணை கூட்டு போனானா? இப்போ டேவிட், நம்மளோட முடிவை பற்றி தயவு செஞ்சு குழந்தைக்கு முன்னாடி பேச வேண்டாம். வாமா என் கூட. நீ மாண்டிக்கிட்ட ஓடி போனதை பற்றி நான் ஏன் உங்க கூட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்ல வர? நீ எங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்க. உன்னோட டெலிவரிக்காக உன் புருஷன்கிட்ட பணம் இல்லாதனால அவன் உன்னை இங்கே விட்டுட்டு போயிட்டான். அப்பா, அவர் என்னை விட்டுட்டுலாம் போகவே இல்லை. அவர் ஒரு பிரச்சனையில் இருக்காரு. நான் இங்கே இருக்கிறது பிரச்சனையாக இருந்தால் சொல்லிடுங்க. அப்போ சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். லில்லி, அந்த மாதிரி பேசாதம்மா. இங்க பாருங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பேசுங்க. தாத்தா, ஏய் வா 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 என் செல்லக்குட்டி, எப்படி இருக்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, எப்படி இருக்க? குட் ஈவினிங் கிராண்ட்மா. குட் ஈவினிங் செல்லோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங் லில்லி ஆண்டி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, போய் பார்க்கலாமா? வா 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 வா. வாட் ஹேப்பன் மாம்? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட். அப்பா உன்னோட தங்கச்சி கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரிம்மா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் இது வரேன். சூசன், இதுக்கப்புறமும் நான் அப்பாவுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பலை. ஐ நீட் யோர் ஹெல்ப். யா, எனிதிங் ஃபார் யூ. மாண்டி ஒரு ஃப்ளாட்டை பார்த்து வச்சிருக்காரு. ஆனால் அது அவர் பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. உன்னால் ஒரு 10 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். இங்கே பாரு லில்லி, நீ மாண்டி கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் மாண்டிக்கு உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லை. வாட் யூ மீன் பை தட்? இன்னைக்கு மாண்டி ஒரு பொண்ணு கூட பப்புக்கு போகிறத என் கண்ணால் நான் பார்த்தேன். சுசன், உனக்கு பணம் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அதை சொல்லிடு. ஆனால் மாண்டியை பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்லாத. ஆனால் அவர் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். லில்லி, இங்கே பாருமா, இங்கே பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன், ஐ ப்ராமிஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். லில்லி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், ஓகே? மாண்டி, அது கிரேட் ஜாப். உங்களோட ஷோ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் கைஸ், நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சூசன் பண்ண போற ஒரு புது ஷோவுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஸ்லாட்டை நான் ஒதுக்க போறேன். ஒன்ஸ் அகெயின். ஹே, நீ என்ன தேவதாஸ் மாதிரி இங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்க? இது நம்ம ஷோவுக்கான சக்ஸஸ் பார்ட்டி. நம்மளோடதா? நான் இந்த ஷோவில் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட தோணலை. அட, அதுக்குள்ளே மூஞ்சி அப்படி போச்சு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் சும்மா உங்ககிட்ட விளாண்டேன். உனக்கு அந்த கிரெடிட் வேணுமா? வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். அது ஏய், நீ என்ன புதுசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்க தானே போறீங்க. மிஸ்டர் பிஸ்வஜித், நீங்க தான் பே பண்ணணும். சாரி அம்மா, நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? ஈவா, ஐ எம் so sorry செல்லோ. நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா? டின்னர் சாப்பிட்டியா என்ன? ஆமாம்மா, நான் சாப்பிட்டேன். நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா செல்லோ? நீ என்னோட ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிருக்கணும் என்ன? ஓகே.
இந்த காயத்தை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியல சூசன். உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. எனக்கு எதுவும் ஆகல லில்லி, என்னை தூங்க விடுங்க. சூசன், என்னமாச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுமா. இங்க பாருமா சூசன், நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. அம்மா, அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. விஸ்வஜித், இன்னைக்கு சாயங்காலம் அந்த ஷோ நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் 3 மணி நேரமா சூசனுக்கு கால் பண்றேன், அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே பாரு, ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா என்ன? இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியை அணுவாகிய நான் பண்ணலான்னு இருக்கேன். நோ, உங்களோட ஸ்லாட் இந்த ஸ்லாட்டுக்கு அப்புறம் தான் வருது, அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஐ திங்க் இட்ஸ் மோக் இஸ் த ரைட் சாய்ஸ். நீங்கள் என் மேலே வந்து மோதனப்போ இது கழுண்டு கீழே விழுந்துருச்சு. வாட் ஹேப்பன் மா? ஒன்றும் இல்லைம்மா. ஏமா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எங்ககிட்ட 5 நாளாக சொல்கிற, ஆனால் இன்னைக்கு நீ திடீர்னு இப்படி? அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. போதும். நீ தூங்கும்போது எனக்கு கனவு தான் கண்டியான்னு? எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குப்பா. ஆனால் நீங்கள், நான் போலீஸ்கிட்ட இதை பற்றி... நிறுத்து. உனக்கு எதுவுமே நடக்கல, புரியுதா? சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் 5 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர். நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்ல தான் போகிறேன். அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப வந்து சொல்றீங்க? சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் என் தைரியத்தை வர வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சார் நில்லுங்க, எங்கே போறீங்க? சார் நில்லுங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சார், இவ என்னோட பொண்ணு. உட்காருங்க ப்ளீஸ். சார், நான் ஒன்றும் இங்கே உட்காரத்துக்காக வரல. நீ இங்கே வரவே கூடாது உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா? வா என்னோட. சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உங்களோட பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. சார், இவளுக்கு எதுவுமே ஆகலை. இவளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சார், நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. வா என் கூட. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான்ப்பா போகிறேன். சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க 4 பேர் இருந்தாங்க சார். நடந்த விஷயத்த சொல்லுங்க. கார் வந்ததா? நீங்க அந்த காருக்குள்ள ஏறி போனீங்களா என்ன? அவங்க உங்களை கடத்திட்டு போனாங்களா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். அன்னைக்கு ராத்திரி நான் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன். ஏன்னா நான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன். ஆனால் அந்த 4 பேரில் ஒரு ஆளை நான் பர்வானால மீட் பண்ணியிருக்கேன். பர்வானாலாவா? அது பாலம் ரோட்டில் இருக்க ஒரு பப். அன்னைக்கு ராத்திரி நான் என் ஃப்ரெண்ட் கூட பப்க்கு போயிருந்தேன். நீங்கள் என் மேலே வந்து மோதும்போது இது கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி அடித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நீங்க எப்படி உங்க வீட்டுக்கு போனீங்க? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. 5 நாளைக்கு முன்னாடி உங்களை ரேப் பண்ணிருக்காங்க. அன்னைக்கே நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களை ரேப் பண்ணவங்களுடைய DNA எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க பேர் என்ன, அவங்க வந்த வண்டி என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எந்த கார்ல வந்தாங்க, அதோடைய கலரு, மாடலு எதுவுமே உங்களுக்கு தெரியல. சார், இதுக்காக FIR ஃபைல் பண்ண மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா ஃபைல் பண்ணுவோம். இப்போ எங்களுடைய வேலை என்னன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்பணும்.
மச்சா பிரேக்ஃபாஸ்ட். மறுபடியும் பூரி கிழங்கா? எனக்கு பூரி கிழங்கு பிடிக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? நேற்று வந்து திங்கக்கிழமைமா, மார்க்கெட்டு லீவு. அப்படின்னா முன்னாடியே வாங்கி வச்சிருக்கலாம்ல. எனக்கு இது வேண்டாம். நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, என்னோட ஃபோன் எங்க? டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? எத்தனை வாட்டி? அவன் சின்ன பையன், ஏன் அவனை போட்டு அடிக்கிற? இவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல? இவனை அடிக்க வேணாம்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? உன்னோட சிஸ்டரை கேங் ரேப் பண்ணிட்டாங்களா? இது எப்போ நடந்தது? அவ பர்வனாஸ்க்கு போனப்ப. பர்வானாஸா? ஆனா அந்த பப்ல தான் நீ ஒரு பொண்ணு கூட இருக்கிறத எங்க அக்கா சூசன் பார்த்திருக்கா. இங்க பாரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆனா எங்க அக்கா சொன்னதை நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, தெரியுமா? ஆனா அது உண்மையா இருக்குமோன்னு இப்ப தோணுது. அது உண்மை இல்ல. நான் என்னோட கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். அவ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்கா. சார், சூசனோட பாடியில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அவங்கள ரேப் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சூசன் பெர்னாண்டஸோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சூசனோட அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒத்து போகுது. சார், அவளுக்கு ஒண்ணுமே ஆகல சார். அவளுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சூசன் ரொம்ப தைரியமான பொண்ணு, படிச்ச பொண்ணு. அவங்கள கேங் ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஏன் 5 நாளைக்கு அப்புறமா அதை சொன்னாங்க? அவங்களோட டைம் வேஸ்ட் ஆயிருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்காம அசால்ட்டா இருந்திருக்காங்க. அவங்க அந்த 5 நாளா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆனா அந்த 5 நாட்களுக்குள்ள இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கதை எழுதுனாங்களான்னு யாருக்குமே தெரியல. இந்த கேள்விகள் எல்லாமே சூசனை ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பலவீனப்படுத்திட்டு இருக்கு. ஆனா போலீஸ் அவங்களோட சந்தேகத்தின்படி இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச விதமே ரொம்ப விசித்திரமானதுன்னு நான் நினைக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை அந்த பப்புல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சூசனோட ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. வாட்? சூசனை கேங் ரேப் பண்ணிட்டாங்களா? ஆனா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் நாங்க இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு ராத்திரி நீங்க சூசன் கூட பர்வனால இருந்தீங்களா? ஆமா சார். ஆனா மோகக்கும் எங்களோட வரதா இருந்தது. ஆனா அவர் வரவே இல்லை. அது வந்து சார், அன்னைக்கு ஆஃபீஸில் சக்ஸஸ் பார்ட்டி நடந்தது. அன்னைக்கு நான் ரொம்பவே அதிகமாக குடிச்சிருந்தேன் சார். அதனால நான் பப்புக்கு போகிறதுக்கு பதிலாக வீட்டுக்கு போயிட்டேன் சார். பர்வனா பப்ல இருந்து நீங்களும் சூசனும் ஒன்னா போனீங்களா என்ன? இல்ல சார், நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன் சார். அங்க சூசன் கிளம்புறதுக்காக ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேன். நீ கிளம்பு, நான் என் ஃபோனில் கேப் புக் பண்ணிக்கிறேன். நான் புக் பண்ணிக்கிறேன். கார்ல கூட்டிட்டு போய் தான் கேங் ரேப் பண்ணதா சூசன் எந்த கேப்ல போனாங்கன்றதை நீங்க கொஞ்சம் விசாரிங்க. அப்புறம் சார், அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாரு, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அது உனக்கு தெரியுமா? அது என்னோட பேட் லக் தான். டோன்ட் வரி ஆதித்யா. நான் வேணா என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேச சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அவங்க வந்து பேசினா கண்டிப்பாக எனக்கு தான் அடி விழுகும். இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? நீ ஒரு வேலை பண்ணு, உங்கள் அப்பாவோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு. நான் ஸ்னைப்பர் ஜி கேம் விளையாடணும். நீ கேம் விளையாட எங்கள் அப்பா ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படின்னா நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட போய் சொன்னியா என்ன? டேய் ஆதித்யா, சார், இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இவங்க 6 நாளைக்கு முன்னாடி வந்ததா சொல்கிறீங்க. எனக்கு ஞாபகம் இல்லை சார். சரி, 6 நாளைக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் நாங்கள் செக் பண்ணணும். அது வந்து சார், ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால 5 நாள் மேலே இருக்கிற ஃபுட்டேஜஸை சேவ் பண்ணி வைக்க மாட்டேன் சார். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே 5 நாளைக்கு மேலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் சார். ஆமாம் சார், நான் மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா ஒரு கேபை புக் பண்ணியிருந்தேன். அந்த கேப்ல தான் இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? ஐ டோன்ட் ரிமெம்பர் சார். அன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கும் உங்க பாஸுக்கும் ஏதோ சண்டை நடந்ததா அனுலிப் எங்ககிட்ட சொன்னாங்களே. நீ இதுக்காகலாம் கவலைப்பட வேணாம் சூசன். சி, இங்கே க்ரோத் ஆகுறது அது ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். உங்கள் புது ஸ்லாட்டோட கான்செப்டை பற்றி நம்ம பேசலாமா? ஓ ஷூர். இதுதான் ஸ்கிரிப்ட். இதை கொஞ்சம் படித்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரவு நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நான் ஏன் சொல்லலாம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம். ஓ நோ நோ, உங்கள் தலையணையில் இங்கே பாருங்க. என்னது இது? இதெல்லாம் நான் பண்ண ஐ மாட்டேன். வில் ஷோ யூ. தலகாணின்றது நம்ம படுக்க தான், ஆனால் இன்னொருத்தர் மேலேயே படுத்துக்கலாம். உங்களோட ஆன்மா யாரை நினச்சி ஏங்குதுன்னு உங்கள் விரல்கள் கிட்ட
நீங்களே கேட்டு பாருங்க. அப்படியே கட்டி அணைச்சு. விஸ்வா, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா என்ன? நான் ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், நீ பார்க்க தானே போற. ஆனா இதை பத்தி நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. சார், அன்னைக்கு நான் ரொம்பவே டென்ஷன்ல இருந்தேன் சார். என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் இது எப்படி நடந்ததுன்னு உங்க பாஸ் கேட்கவே இல்லையா? இங்கே பாரு ராயல் ரோமியோ, இன்னைக்கு நான் ஃபோனை எடுத்ததுக்காக எங்கள் அம்மா ரொம்பவே கோவப்பட்டு அவங்க என்ன அடிச்சிட்டாங்க. நீ டென்ஷன் ஆக வேண்டாம். என்கிட்ட 2 மொபைல்ஸ் இருக்கு. நீ என்னோட வீட்டுக்கு வந்து விளையாடலாம். ஓகே சார். சார், அன்னைக்கு நைட்டு டாக்ஸி யார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாரு சார். அவனோட பேர் சர்ஃப்ராஸ் சார். சர்ஃப்ராஸ்? ஆமாம் சார். அன்னைக்கு ராத்திரி சூசு மேடம் என்னோட காரில் தான் சார் ஏறினாங்க. ஆனால் நான் அவங்கள எதுவுமே பண்ணலை சார். சார், பப்ல இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க கேப் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கள... இல்லை சார், இல்லை சார், நான் சொல்கிறது நம்புங்க. நான் எதுவுமே பண்ணலை சார். சார், நான் அந்த மேடமை செக்டர் 9லேயே இறக்கி விட்டுட்டேன் சார். அங்கேயே இறக்கி விட்ட சார்? நான் என்னோட கார் பெட்ரோல் மீட்டரை பார்க்கும்போது பெட்ரோல் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுச்சு சார். நான் அவங்கள திரும்பி பார்த்தப்போ அவங்க குடிபோதையில் தூங்குற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். ஒருவேளை நான் வேற பக்கமாக போயிருந்தேன் அப்படின்னா என் மேலே தான் சார் தப்பு வந்திருக்கும். அதனால் நான் வேறு வழி இல்லாமல் மேடமை செக்டர் 9லேயே இறக்கி விட்டுட்டேன் சார். சாரி மேடம். இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். இவனை சாத்துங்க. சார் 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 சார், நான் எதுவுமே பண்ணல சார். தேங்க்ஸ் ஆதித்யா, நீ என் கூட பேச மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டெய்லி ஃபோனில் கேம் விளாடலாம். நான் ஃபோன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதை எப்படி பண்ண? அதை பற்றிலாம் சொன்னால் உனக்கு புரியவே புரியாது. சரி, நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ் ட்ரீட்டு? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட வரணும். வா போலாம். என்ன? நான் சொல்லி தான் சூசனை ரேப் பண்ணாங்களா? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இதை பத்தி எங்ககிட்ட யாரும் சொல்லலை. நீங்க தான் ரேப் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு அவங்க கூட எங்ககிட்ட சொல்லலை. ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியுமே. சார், நான் அவங்கள ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை சார். இன்ஃபேக்ட் அவளோட இன்டென்ஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. நீ எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டாம். உன்னோட க்ரோத் அது நேச்சுரலாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். யா, எனிவே என்னோட புது கான்செப்ட் பற்றி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நியூ கான்செப்ட்? யா, அது ஒரு லேட் நைட் ஷோ. ஐ வில் கிவ் இட் அ டெமோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நம்ம ஒன்றா இருக்க போகிறோம். ஓ நோ நோ நோ, உங்கள் தலகாணியில் நீங்கள் படுக்காதீங்க. ஒருவேளை அதில் நீங்கள் படுத்தாலும் உங்கள் மேலே யாராவது ஒருத்தர் படுத்திருக்கணும். உங்களோட ஆன்மா யாருக்காக எங்குதுன்னு நீங்கள் உங்கள் விரல்கள் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. தெளிவாக சொல்லும். ஸ்டாப் இட் சூசன். என்ன இதெல்லாம்? சார், நான் அவளை தடுத்தேன். அதுக்கப்புறம் அவள் சீன் கிரியேட் பண்ண. நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்களான்னு உடனே எங்ககிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. சார், ஐம் ஷுர் நான் எதுவும் மிஸ் பண்ணல. சொல்லப்போனால் சூசனுக்கு தான் ஞாபகம் மருதி இருக்கு. யாருக்கு ஞாபகம் மருந்துன்னு சொன்னீங்க? சூசனுக்கு தான் சார். தயவு செஞ்சு எங்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சார், இங்கே இருக்கவங்க பேர் சுத்தமாக அவளுக்கு ஞாபகம் இருக்காது. நடந்த விஷயங்களை கண்டிப்பாக அவளால் ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. சார், நீங்கள் வேணும்னா என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்களே விசாரிங்க. வெளியே வாடா. இப்போ சொல்லு, எங்கே இறக்கி விட்ட அவங்கள? சார், நான் அன்னைக்கு மேடத்தை இங்கே தான் சார் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல சார். இங்க சிசிடிவி எதுவுமே இல்லையே. நீ பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் நிஜமாவே எதுவுமே பண்ணல சார். ஜோதி, அனு, உமேஷ், சூசனோட ஞாபக மருதி பற்றி நீங்களே சொல்லுங்க. கமான் அனு, கோ அஹெட். ஆமாம் சார். அது வந்து நான் இங்கே வேலைக்கு சேர்ந்த புதுசில் சூசன் என்னோட பேரை மறந்துடுவாங்க சார். சூசன், பிஸ்வாக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் இந்த ஐடியாவை டெவலப் பண்ணக்கூடாது? இந்த ஸ்கூப்பில் எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லை. வீணுவா? நான் வீணு இல்லை சூசன், என்னோட பேர் அனுலிப்பா. சார், அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்படி தானே? இப்போ அவங்கள கேங் ரேப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சார், அவங்க ஏதாவது மறந்துட்டாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன எல்லாமே தப்பாக தான் இருக்கும். நீ எங்கே போகிற? ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ. நீ உன்னோட மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க? சூசனோட இடத்துக்கு உன்னை கொண்டு வரலான் இருக்கேன். ஆனால் நீ போலீஸ்கிட்ட என்னை பற்றி... நான் உங்களை பற்றி போலீஸ்கிட்ட எதுவுமே சொல்லலை சார்.
அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சாயங்காலம் நான் சீக்கிரம் போயிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. அப்போனா எனக்கு எதிரா பேசுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் யாருக்கு தைரியம் இருக்குது? விஸ்வஜித் சூசனை ரேப் பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்னு அனுலிப்பா நம்ம கிட்ட அங்கே சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு, அதே அனுலிப்பா விஸ்வஜித் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்க. சர்ஃப்ராஸ் சொல்றது உண்மையான டவுட்டா இருக்கு சார். அவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா? ஒருவேளை சூசன் சொல்றது கூட பொய்யா இருக்கலாம் இல்லையா? அவளை பத்தின விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. சூசனுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு அவ கூட வேலை செய்யற எல்லாரும் சொல்றாங்க. இஸ் இட் பாசிபிள்? தன்னை ரேப் பண்ணணும் ஒரு பொண்ணு மறப்பாளா? எக்ஸாக்ட்லி. தன்னை கேங் ரேப் பண்ணவங்கள ஒரு பொண்ணால எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? ஒருவேளை அவங்கள கேங் ரேப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அப்பா எதுக்கு நம்ம கிட்ட அப்படி சொல்லணும்? சார் அவளுக்கு எதுவுமே நடக்கல சார். அவளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்த கேஸோட உண்மை என்னவா இருக்குன்னு தெரியல. அம்மா என்னாச்சுமா? சூசன், என்னமாச்சு? உனக்கு என்ன ஆச்சு? டாக்டரை பார்க்க போலான்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன். நான் சொல்றத நீ எதையுமே கேட்க மாட்டேன்ற. வாமா, இப்போவாது நம்ம டாக்டரை பார்க்க போலாம். வேண்டாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்குள்ள இருக்க இந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் மனசுக்குள்ள இருக்க அந்த வலியை தான் தாங்கிக்க முடியல. அந்த நாலு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டுற வரைக்கும் எனக்குள்ள இந்த வலி கண்டிப்பா இருக்கும். சார், எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சூசன் கூட க்ளோஸா இருந்த எல்லாரையும் விசாரிச்சேன் சார். அது மட்டும் இல்லாம அவங்க டாக்டரையும் போய் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? சூசனுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார். அது ஒரு பயங்கரமான வியாதியாச்சே. இந்த மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க அவங்களாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த பைபோலார் டிசார்டர் தான் இந்த கேஸுக்கு ஒரு காரணமா இருக்குமோ? சூசனுடைய முன்னாள் கணவர் டேவிட்டை நம்ம மீட் பண்ணுவோம். அவர் சூசன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். காவியா, ஆதித்யா அவங்க கூட தான் இருக்கானா? இல்ல அங்கிள், ஆதித்யா என் கூட இல்ல. ஆனா காவியா, ஆதித்யா உன்னை பார்க்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. இல்ல அங்கிள், அவன் என்னை பார்க்க வரவே இல்ல. சரிம்மா. சார், பைபோலார் டிசார்டர்ன்றது தன்னைத்தானே காயப்படுத்தி அதோட வலியை பொறுத்துப்பாங்க சார். சூசனுக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. ஒரு நாள் எங்களுக்குள்ள சண்டை வரும்போது அவ தன்னோட கையை வெட்டிக்கிட்டா சார். சார், அன்னைக்கு ஒரு நாள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். அது வந்து ஆனால் சூசனோட அப்பா எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா சூசனை கேங் ரேப் பண்ணலன்னு சொன்னாரு. சார், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது சார். நான் எதையும் சொல்ல விரும்பலை. சுமேஷ், ஆதித்யா எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? நீ அவனை அடிக்கிறப்பலாம் அவனை பற்றி நினச்சி பார்த்தியா என்ன? உங்ககிட்ட அடி வாங்கி அவனுக்கு வெறுத்துருச்சு. சார், நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு பப்பில் ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசினான். அந்த ஆளோட பேர் தேவ். பை டு பை, ஐ எம் தேவ். உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? சூசன். நான் இங்கே தனியாக தான் வந்திருக்கேன். என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னா பப்பில் நீங்கள் தேவை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணீங்க? ஆமாம் சார். அதுக்கப்புறமா தான் கேபை புக் பண்ணீங்களா? எஸ். அப்புறம் எப்படி நீங்கள் தேவோட காருக்கு போனீங்க? சார், நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. சரி, நீங்கள் எங்கள் கூட வாங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? கேப் டிரைவர் உங்களை இந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கான். ஆமாம் சார், அன்னைக்கு ராத்திரி இங்கே தான் இறக்கி விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கார் வந்தது. ஹலோ சூசன், இட்ஸ் மீ தேவ். அந்த காரில் எனக்கு தேவ் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. காரில் 3 பேர் இருந்தாங்க. அவங்க தேவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. சந்து, சன்னி, அப்புறம் பார்த்தோ. அவங்களுடைய பேர் ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க முகமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? சூசன், அவங்க 4 பேராக இருந்தாங்களா என்ன? சார், நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களை சந்தேகப்படுறாங்க. நாங்கள் எங்கள் கடமையை தான் செய்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க உங்களை வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாங்களா? சார், நான் காரில் அந்த வழியாக போயிட்டு இருந்தப்போ நான் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பை பார்த்தேன். சூசன், உங்கள் தலையில் எப்படி காயம் ஏற்பட்டுச்சு? அது எந்த இடம்னு ஞாபகம் இருக்கா? சார், அந்த இடத்துல
அயன் பில்லர்ஸ் நிறையவே இருந்தது. அயன் பில்லர்ஸ்? ஆமா சார். அதுக்கப்புறமா தான் நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷால இருந்தேன். ஆட்டோ நிறுத்துங்க. அந்த ஆட்டோக்காரனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அந்த கார் எப்படி இருந்துச்சு? அதாவது அதோட கலர், மாடல், நம்பர் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச எங்க கிட்ட சொல்லுங்க. சார் அது வந்து அந்த கார் ஒரு சில்வர் கலர்ல இருந்தது சார். சொல்லுங்க சனி. அன்னைக்கு ராத்திரி தேவ், சந்து, சன்னி அப்புறம் பார்த்தா இவங்களோட கார்டை யாருமே ஸ்வைப் பண்ணல. கிரிமினல் ரெக்கார்ட்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. குப்பை தொட்டியில கூட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். சூசன், எல்லா இடத்தையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா உடனே என்கிட்ட சொல்லுங்க. சார் சார் நிறுத்துங்க. வண்டியை நிறுத்து. சார் நான் காரில் அன்னைக்கு போகும்போது பார்த்ததா சொன்னேன். நான் இந்த பஸ் ஸ்டாப் தான் சார் அன்னைக்கு பார்த்தேன். அவங்க உங்களை கீழே தள்ளின இடம் கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். சார் இந்த கல்ல தான் நீங்க மோதினீங்களா? நடந்த அந்த சம்பவத்தினால போலீஸ் சூசனை நம்பினாங்களா? ஒருவேளை இது திட்டமிட்ட சதியா இருக்குமோன்னு அவங்க நம்பினாங்க. சூசன் சொன்ன எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன எல்லா விஷயமும் உண்மையை தான் சொல்றாங்கன்னு அவங்க பேசுனதை வச்சு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டுச்சு. சூசன் போலீஸ் கிட்ட ஒரு கல்லை காட்டினாங்க. அந்த கல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். சேர்ந்த 4 பேரை பத்தி நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். பேக்ரவுண்ட் கிளியர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த 4 பேருமே தனித்தனி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 4 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்புமே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற ரேபிஸ்ட்டு அந்த விக்டிம் கிட்ட தன்னோட உண்மையான பேரை சொல்லுவாங்க. அப்படின்னா சார் நம்மளோட முயற்சி எல்லாமே வீணா போயிடுமே. நம்ம டூப்ளிகேட் பேர் வச்சவங்க தான் தேடிட்டு இருக்கோமா? இது உண்மையான பேரா இல்லை போலியா? இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சார் நான் உங்ககிட்ட போய் எதுவுமே சொல்லவே இல்லை சார். என்ன நிஜமாவே கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, நம்புங்க. சார் இந்த நேரத்தில் இங்க என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருக்கு. நான் எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். விக்டிமோட பேர் நான் சொன்னேன்னா நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க சார். யார் அந்த விக்டிம்? ரேப் விக்டிம் சூசன் பெர்னாண்டஸ். நான் இந்த சிஸ்டம் மேல நிறையவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்காதுன்னு நம்புறேன். ஆனா நான் அவங்களால ரொம்பவே காயப்பட்டுட்டேன். நான் அவங்க கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையான அவங்க சந்தேகப்படுறாங்க. என் கிட்ட தான் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எந்த ஒரு தப்பையும் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் என் முகத்தை மறைக்கணும்? என்னோட உண்மையான பேரை சொல்றதில்ல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. என்னோட பேரு சூசன் பெர்னாண்டஸ். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆதித்யன்னு ஒரு பையனை கொண்டு இருக்காங்க சார். அந்த மர்டரை சில்வர் கார்ல தான் பண்ணிருக்காங்க. சூசன் நம்ம கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா சார்? ரேபிஸ்ட்டை விட்டு தள்ளுங்க. நாம முதல்ல அந்த காரை கண்டுபிடிச்சாங்க. சார் அன்னைக்கு ஆதித்யா என்கிட்ட என்ன சொன்னானா, அவனோட ஃப்ரெண்டு காவியா கூட விளையாட போறேன்னு. ஆரம்பத்தில் காவியா இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயத்த சொன்னா சார்.
காரில் சில பசங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போனாங்களாம் சார். காவியா, நான் அவனை அப்புறமா மீட் பண்ணுறேன். அந்த பசங்க யாரா இருக்கும்? ஏதாவது ஐடியா? ஒரு அங்கிள் ஒரு ஃபோனை கொடுப்பாரு, அதை பத்திரமா வச்சுக்கோன்னு ஆதித்யா சொன்னான். அவன் எப்பவுமே ஸ்னைப்பர் ஜி கேம் ஆடுவான். ஸ்னைப்பர் ஜி? ஆதித்யா எப்பவும் ஸ்னைப்பர் ஜி கேம் தான் விளையாடுவான். ஆதித்யாவோட பிளேமேட் லிஸ்ட்டில் சந்துன்ற பேர் இருக்கு. அந்த 4 பேரில் ஒருத்தன் தான் சந்து. அந்த ஆப்போட சோர்ஸை கண்டுபிடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபோன் அப்புறம் சிம்மோட IME நம்பரை கண்டுபிடிச்சு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே சார். சார், என்னோட உண்மையான பேர் அன்வர். அந்த விளையாட்டுக்காக நான் என்னோட பேரை சந்துன்னு மாற்றிக்கிட்டேன் சார். அப்படின்னா ஆதித்யா உங்கள் டீமோட ஒரு ஆளா? ஆமாம் சார். ஆனால் நான் இது வரைக்கும் அவனை நேரில் மீட் பண்ணதில்லை. அப்படின்னா மீதி இருக்கிற 3 பேர் எங்க? தேவ், சன்னி, அப்புறம் பார்த்தா. இவங்களை நீ பார்த்துருக்கியா? இவங்க யாரு, எங்கே இருக்காங்க? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு யாரும் தெரியாது. நான் இப்போ தெரிய வைக்கிறேன். சுமித், இவங்க கிட்ட இருந்து உண்மையாக வர வைங்க. இப்போவே வரணும். சார் 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 அவனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்கள யார்கிட்ட சில்வர் கலர் கார் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா போலீஸ் 30க்கும் மேற்பட்ட ஆட்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சூசனுக்கு நினைவு திரும்புறதுக்காக அவங்க பொறுமை காத்துட்டு இருந்தாங்க. தேவ் தேவ் ஆமா, நீங்க யாரு? நான் லியாகத் அலி. இவ பார்த்தோ. இவனும் அந்த கார்ல தான் இருந்தான். கோஷ் என்கிற தேவ், அன்வர் கான் என்கிற சந்து, அப்புறம் இம்தியாஸ் கான் என்கிற பார்த்து. சன்னி எங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க. அவன் எங்க? அவனுடைய உண்மையான பேர் என்ன? லியாகத் அலி. அவன் எங்கே இருப்பான்? தெரியாது சார். அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். நாங்களும் எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்களா? சரி, ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கிட்ட உங்களோட பொய்யான பேர் எதுக்கு சொன்னீங்க? சொல்லு. சார், அது வந்து நாங்கள் எல்லா பொண்ணுகிட்டும் இந்த பேர் தான் சொல்லுவோம். எல்லா பொண்ணுங்களுமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ரேப் பண்ணியிருக்கீங்களா என்ன? சார், அது வந்து அவங்க எல்லாருமே ப்ராஸ்டியூட் சார். சார், நான் சூசனை தேவுங்கிற பேரில் தான் மீட் பண்ணேன். அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். எஸ்கியூஸ் மீ, இது உங்களோட இயர்ரிங் தானே? ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். பை த பை, ஐ எம் தேவ். உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? சூசன். சீக்கிரம் வாங்கடா, ஒரு ஆடு நம்மளுக்குன்னு வந்து மாட்டியிருக்கு. ஹலோ சுசேன், இட்ஸ் மீ தேவ். நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? அப்புறம் அந்த பையன் ஆதித்யா, அவனை எதுக்காக கொன்னீங்க? சார், அது வந்து ஸ்னைப்பர் ஜி கேம் விளையாடுறதுக்காக. இந்த 4 பேரையுமே சும்மா விடாதீங்க. இந்த கேஸ்ல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, போலீஸ் அந்த 3 குற்றவாளிகளையும் கைது பண்ணி 2 நாளைக்கு அப்புறமா சூசன் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. அது நடந்து 1 மாசத்துக்கு அப்புறமா அந்த 4வது குற்றவாளி லியாகத் அலி என்கிற சன்னி போலீஸால கைது செய்யப்பட்டான். சூசன் ஒரு தைரியமான பொண்ணு. அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரேடியோ ஜாக்கி. ஒரு காலத்துல அவங்களோட குரலுக்கு இந்த நாடே அடிமைப்பட்டு கிடந்தது. ஆனா குற்றங்களுக்கு எதிராக அவங்க தன்னோட குரலை கொடுத்ததுனால தான் அவங்க தன்னோட உயிரை விட்டுட்டாங்க. இந்த இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவங்களை சூசன் தனக்கு வரப்போற அவமானத்துக்கு பயப்படாம, அதாவது ரேப் நடந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவி சேனல்களையும் அவங்க வர வச்சு அவங்க தன்னோட பேரை சொன்னாங்க. குற்றமற்ற சமூகம் அப்புறம் ஆரோக்கியமான அமைப்பு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கனவு. நாம அதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கண்டிப்பா குரல் கொடுக்கணும். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற கடமை அப்புறம் நமக்கு இருக்கிற உரிமையோட நாம கண்டிப்பா உண்மைக்காக குரல் கொடுக்கணும். இது நம்மளோட கடமை, நம்மளோட நோக்கம். சூசனுக்கும் இந்த மனப்பான்மை இருந்தது. ஒரு 5 நாள் அவங்க இருந்த மௌனத்தால தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. நான் அனுப் சோனி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் சதாக்கோட புத்தமுது எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்ண போறேன். அந்த கேஸ் விஷயமா நம்மளோட எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட பேச போறாங்க. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், பத்திரமாவும் இருக்கணும். கிரைம் பேட்ரோல் சதாக்க நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜெய் ஹிந்த்.